அதிமுக வந்து முறையா திருமணம் பண்ணிட்டு இருக்கு. யார் பாஜகவ. திமுக வந்து வப்பாட்டியா இருக்கு. எப்பவுமே முறையா திருமணம் பண்ணியிருக்க பொண்டாட்டி பேச்ச விட வப்பாட்டி பேச்சு தான் அதிகமா கேட்பாங்க. இல்ல பாஜகவினுடைய ஸ்ட்ரென்த்தே பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்திலிருந்து இடியிலிருந்து சிபிஐல இருந்து இப்போ சென்சார் போர்டு முதல் கொண்டு கையில எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு நீ எனக்கு சொல்றியா இல்ல நான் ரைடு வரட்டுமா, இதுதான் நான் ஸ்ட்ரெண்டா வச்சிருக்காங்க. இப்ப விஜய் அவர்களுக்கும் அதானே பிரச்சனை. இப்ப துப்பாக்கி படத்துல வந்து ஸ்லீப்பர் செல் என்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதன் பிறகு பீஸ்ட் என்ற ஒரு படம் இது போன்ற படங்கள்லயும் அவன் ஒரு பாசிசத்தை கொண்டு வந்தாங்க. அன்னிலிருந்து நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம். சமீபத்தில் கூட விஜய் தரப்பு எங்ககிட்ட வந்து பேசினாங்க. பேசும்போது ஒரே வார்த்தை சொன்னா, அவர் திரைப்படங்கள் நடித்தார்ல அதுக்கு ஒரு பகிரங்கமா மன்னிப்பு மன்னிப்பு கூட வேணாம், வருத்தமாச்சும் தெரிவிக்க சொல்லுங்க, அதன் பிறகு பேசலாம். இல்லைன்னு சொல்ல வராதுன்ட்டு நான் இந்த எஸ்ஐஆர்ன்ற அந்த இதுவை மத்திய அரசு கொண்டு வந்து முந்திக்கிட்டு போய் அதை தமிழ்நாடு முழுக்க வந்து வாக்காளர் பட்டியல் சேர்க்கறது வேலையை செஞ்ச திமுக தானே. திமுக எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லைன்றீங்களா? எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் எதிர்ப்பு இன்னொரு பக்கம் ஆதரவுன்றது எந்த நிலை? சீமானுடைய வாக்கு வங்கிகள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு தாவேகாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த முறை சீமானுக்கு தான் ரொம்ப பெருத்த அடி விஜயால அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டு கூட போவாங்க. மூவி வேர்ல்ட் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தடா ரஹீம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் அவர்கள் வந்துட்டு சட்டசபையில் வந்து உரையாற்றி இருக்கிறார். எங்களுடைய சாதனைகளை வந்து நாங்களே மிஞ்சுற அளவுக்கு வந்து அடுத்து வரப்போற ஆட்சி 2.0 இருக்கும், அவ்வளவு சாதனைகளை பண்ணியிருக்கிறோம், மீண்டும் நாங்க தான் ஆட்சிக்கு வரும், ரொம்ப கான்பிடண்டா பேசியிருக்கிறார். இந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு பக்கத்தை பேசுங்க, இன்னொரு பக்கத்தை பேசுறாங்க. அவர் சாதனையே சொல்றாரு இல்லையா, அந்த வேதனைகளும் கூடிய ஊழலை பத்தி பேசவே இல்லை. இப்போ இது நாள் வரையிலும் 4,00,000 புள்ளி கோடி ரூபாய் உலக வங்கியில கடன் வாங்கியிருக்கு தமிழ்நாடு. இவங்க ஆட்சிக்கு வந்து 4,00,000 ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கிய அது அந்த பணம் வந்து மாநிலத்துடைய கட்டமைப்பு வளர்ச்சிக்காக தான் வாங்கியிருக்காங்க. அப்படி என்ன கட்டமைப்பு வளர்ச்சி இந்த 4½ ஆண்டுகள்ல ஏற்படுத்தியிருக்காங்கன்றது தான் கேள்வி. நான் இதை செஞ்சிருக்கோம், அதை செஞ்சிருக்கோம், சொன்னது செஞ்சோம், சொல்லாதையும் செஞ்சோம் அப்படின்னு மக்கள் சட்டமன்றத்தில் நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் தெரியலையா? இல்ல. நீங்க வந்து ரூ. 1000 குடுக்குறதோ, அல்லது 2000 ரூ. 3000 பொங்கலுக்கு குடுக்குறதோ, அது உங்களுடைய தேர்தல் ஸ்டண்டா தான் நான் பார்க்குறேன் நான். அது மக்கள் நல பணியில வந்து அத சேர்க்க முடியாது. ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, துப்புரவு தொழிலாளர் முதல் கொண்டு, செவிலியர்கள், நர்ஸுகள் முதல் கொண்டு எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, நீங்க குடுத்து வந்த வாக்குறுதிகள் நிறைவேத்தல. ஏன்னா, நீங்க ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நாங்க வந்த உடனே நிரந்தர பணி குடுப்போம்னு சொன்னீங்க. நீங்க துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க? கார்ப்பரேட் கம்பெனி, அதாவது மாநகராட்சியில கார்ப்பரேட் கிட்ட ஒப்படைச்சு, அவங்க தனியா இயங்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வேலை செஞ்சிருந்த துப்புரவு பணியாளர்கள், அவங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் எடுக்கும்போது, அந்த போராட்டத்தை கூட கண்டு கொள்ளாத இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தமிழக அரசு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, எப்படி நான் வந்து இத செஞ்சேன், அத செஞ்சேன்னு சொல்றேன். சொல்லதான் செய்வாங்க அவங்க. எப்பவுமே ஒரு கட்சி நாங்க எதுவுமே செய்யல ஆட்சிக்கு வந்து அப்படின்னு சொல்லுவாங்களா? அவங்க வந்து நெறைய சொல்லதான் செய்வாங்க. ஆனா செஞ்சாங்களான்றது மக்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா தான் தெரியும். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வந்துட்டு திமுக எதுவுமே பண்ணல, மக்களுக்காக எதுவுமே செய்யல அப்படின்றத சொல்ல முடியுமா சார்? இல்ல ஏன்னா வந்தது இல்ல வந்து எதுவுமே பாத்தீங்கன்னா செய்யலன்னு சொல்ல முடியாது. இப்போ மழைநீர் வடிகால் இதுன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அது ஒரு 4,000 கோடிக்கு மேல முதலீடு பண்ணாங்க. அது 2,000 கோடிக்கு பண்ணிட்டு 2,000 கோடி ஆட்டைய போட்டது தான் உத்தேசம். வேற என்ன சொல்றது? செய்யாம இருந்தா எதுவுமே செய்யாம இருந்தாங்கன்னா, நல்லா மழை பெஞ்சுச்சு அப்படின்னா அவ்வளவு தண்ணி தேங்கும். இப்ப இப்ப உடனே தண்ணி வடிஞ்சு போயிடுது இல்ல சார்? இப்ப தண்ணி தேங்கலையா? வடிஞ்சிருது இல்ல, அதுக்கு தானே அந்த இப்போ வடிகால் அமைப்பு அந்த பணிகள் மாரி ஒரு பண்ணிருக்காங்க. மழை இன்னும் பெய்யலையே. ஏன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கனமழை பெஞ்சது. இதே நீங்க வந்து வட சென்னையில பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற பகுதி வட சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, 2 நாள், 3 நாள் ஆகி கூட தண்ணி வற்றாம தானே இருந்தது. துப்புரவு பணியாளருக்கு கூட வந்து பணி செய்யல. ஏன்னா எல்லாம் கார்ப்பரேட்டுக்கு இது நீங்க இது தனியாருக்கு இது பண்ணி குடுத்துட்டீங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எதுவுமே செய்யல. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் அந்த தெருக்கள்லயும், அந்த கழிவு நீரையும் அகற்றிட்டு இருந்தாங்க. இந்த அவலங்கள்லாம் தமிழக திமுக ஆட்சியில் தான் நடந்தது. அதுவும் நீங்க சொன்ன மாரி வந்து இந்த இது மழைநீர் வடிகால் வாரியம் இந்த தூர் வாரிய பிறகு நடந்த நிகழ்வு சொல்றேன். அதன் பிறகு ஒரு பெரிய மழை சென்னையில இல்ல. இருந்தா அது அம்பலமாயிருக்கும்.
இதுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்துட்டு நெறைய கடன் வாங்கியிருக்கிறாங்க. அது மறுப்பதற்கு இல்லை. நமக்கு வந்துட்டு மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய நிதிகள் வந்து வரவே இல்ல. நிதி பற்றாக்குறையா இருக்கு. தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டா மட்டும் தான் எஜுகேஷன் ஃபண்ட நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய தமிழ் மொழி வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல பறிக்கப்பட்டுருமோ? இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு திமுக எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்க சார். அதையும் நம்ம பார்க்கணும்ல. வர வேண்டிய சரி, நிதி சரி. வந்துருச்சுனாலுமே நான் என்ன போதுமே. சொல்றேன், மத்திய அரசு நிதி குடுக்கல, எதுவும் குடுக்கல. நிதி ஆயோக் கூட்டத்துல ஏன் முதல்வர் போய் கலந்துக்கிட்டாரு? 3 ஆண்டுகள் கலந்துக்கல. இந்த முறை ஏன் கலந்துக்கிட்டாரு? கலந்துக்கிட்டது மட்டும் இல்ல. 2045ல வந்து இந்தியாவை வல்லரசாக்க தொலைநோக்கு பார்வையோட நம்முடைய பிரதமர் கொண்டு செல்றார் இந்தியாவுன்னு சொல்லி புகழ்ந்து பேசியது யாரு? சொல்லுங்க. எதுவுமே குடுக்காத நபர, நீங்க அந்த வானளவுக்கு புகழ்த்த வேண்டிய அவசியம் என்ன? ஆகாஷ் பாஸ்கர் வீட்ல வந்து அமலாக்கத்துறை ரைடு போயிடுச்சு. அதுக்காக வந்து பிரதமர சாந்தப்படுத்தணும்னு சொல்லி அப்படி பேசுனீங்களா? அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஆ மே மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி வந்து வெளிநாட்ல போய் நம்முடைய அவர் பிரைம் மினிஸ்டர் இஸ் பிக் அண்ட் கிரேட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து வானளவு புகழ வேண்டிய அவசியம் என்ன? வெளிநாட்ல போயிட்டு அப்புறம் பிரதமர திட்ட முடியுமா? நம்ம அ உள்ளுக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள நம்ம பேசிக்கிறோம். இல்ல, இல்ல. வெளிநாட்ல போயுமா பிரதமர இல்ல திட்டணும் சார்? வெளிநாட்ல போயிட்டு கூட அந்த அளவுக்கு கூட போனா அந்த குழுவிலேயே யாரும் பேசாத பாஜகவினுடைய உறுப்பினர்கள் கூட பேசாத பேச்சுக்கள்லாம் கனிமொழி பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அங்க நீங்க அப்படி பேசிட்டு, இங்க வந்து மேடையில பாசிசமா, மோடியா, இந்த ஸ்டாலினா அப்படி டயலாக் எல்லாம் விடுறது எதுக்கு? இந்த சிறுபான்மை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை நீ அப்படியே அள்ளணும். அதுக்காக தானே. அப்ப ஏன் இந்த ரெட்டை வேடம்? ஏவா வேலு வீட்ல அமலாக்கத்துறை ரெய்டு போகுமா? ஏவா வேலு டெல்லிக்கு போனா அந்த அமலாக்கத்துறை ரெய்டு அப்படியே போயிடும். பொன்முடி வீட்ல ரைடு போவோமா? அவரு டெல்லிக்கு போயிட்டு வருவாரு. அது அப்படியே கடப்புல போயிடும். ஜெகத்லட்சுமி வீட்ல ரைடு போவாங்க. அவரு டெல்லிக்கு போயிட்டு வந்தா கடந்து போயிடும். கே.என். நேரு வீட்ல வந்து ரைடு போவாங்க. அவர் டெல்லிக்கு போவாரு. கரெக்ட் ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப பாஜக ரேடியோ பாஜக வச்சு மிரட்டிட்டு இல்ல. இருக்காங்கன்னு அது அர்த்தம். அதிமுக வந்து முறையா திருமணம் பண்ணிட்டு இருக்கு. யார் பாஜகவ. திமுக வந்து வப்பாட்டியா இருக்கு. எப்பவுமே அ முறையா திருமணம் பண்ணியிருக்க பொண்டாட்டி பேச்ச விட, வப்பாட்டி பேச்சு தான் அதிகமா கேட்பாங்க. அப்படிதான் பாஜக வந்து திமுக கொச்சைப்படுத்துற மாதிரி இல்ல இல்லையா? கொச்சை இல்ல. திமுகவ எதார்த்தத்த நான் வந்துட்டு. சொல்றேன் நானு. எதார்த்தம் இவங்களுடைய வேடங்கள தான் நான் சொல்றேன் நானு. எனக்கு பாஜக வரணும், பாஜக கூட்டணி ஆட்சி இல்ல ஜெயிக்கணும்ன்றது இல்ல. பாஜகவினுடைய ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்க அப்டின்னா, தேர்தல் ஆணையத்திலருந்து, இடிலருந்து, சிபிஐலருந்து இப்போ சென்சார் போர்டு முதல் கொண்டு கையில எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு, "நீ எனக்கு சொல்றியா? இல்ல நான் ரைடு வரட்டுமா?" இதுதான ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்காங்க. இப்ப விஜய் அவர்களுக்கும் அதானே பிரச்சனை இப்ப. இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லாமே அவங்க கையில வச்சிருக்காங்கன்னு சொல்லி திமுகவுக்கு இப்ப தான் தெரியுமா நான் கேட்கிறேன். சொல்லுங்க. எப்பவோ தெரியும் இல்லையா? சரி, இப்ப வந்து கே.என். நேரு மேல வந்து 580 பக்கத்துல வந்து குற்றப்பத்திரிக்கைய தாக்கல் ரெடி பண்ணி டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப அவரு பிரஸ் மீட்ல இது அரசியல் ரீதியா என் மீது பழி சுமத்துறாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு அ ஒரு அரசியல் கட்சியில் அமைச்சராக, எம்.எல்.ஏவாக, எம்.பியாக பொதுப்பணியில வந்து 40 ஆண்டுகளுக்கு மேல செய்யக்கூடிய நானு, என் மீது ஒரு அவதூறா வந்து அமலாக்கத்துறை இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லி மாநில அமலாக்கத்துறை மீது போட வேண்டியது தானே நீங்க. ஏன்னு சொன்னா நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுறீங்க. டெல்லியில போய் காம்ப்ரமைஸ் ஆயிடுறீங்க. அப்ப மாநிலத்தினுடைய அந்த உரிமைகளை உங்களால வந்து சரியான முறையில கேட்டு பெற முடியல. இதே மம்தா பானர்ஜி எப்படி கேட்கறாங்க? ஒ ஒண்ணும் இல்ல. இந்த எஸ்ஐஆர்ன்ற இந்த இதுவ மத்திய அரசு கொண்டு வந்து, முந்திக்கிட்டு போய் அத தமிழ்நாடு முழுக்க வந்து வாக்காளர் பட்டியல் சேர்க்கறது வேலைய செஞ்சது திமுக தானே. அதே எஸ்ஐஆர் விஷயத்துக்கு என்ன பண்ணாங்க? இது மேற்கு வங்கம். திமுக எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லன்றீங்களா? எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் ஆதரவுன்றது எந்த நிலை? இப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒருவேள ஆதரவா அந்த எஸ்ஐஆர் அந்த பதிவு அந்த இது வந்துட்டு மொத்தமாகவே வந்துட்டு தமிழகம் புறக்கணிச்சிருந்தாங்க அப்டின்னா, அப்ப தேர்தல் அப்புறம் என்ன இருக்கும்னு இப்ப நெனைக்கிறீங்க? வெஸ்ட் பெங்கால்ல என்ன ஆச்சு? ம். வெஸ்ட் பெங்கால்ல அந்த பிஎல்ஓக்களே போராட்டம் பண்ணாங்க மத்திய அரசுக்கு. பிஎல்ஓக்கள் யாரு? அரசு ஊழியர்கள் தானே! மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க இல்லையா? மத்திய அரச மிரண்டுட்டாங்க இல்லையா? ஏன்னா, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து அவ்வளவு ஊழியர்கள் இல்ல. ஒரு மாநிலத்துக்குள்ள புகுந்து, அவங்க வந்து வாக்காளர் பட்டியல சரிப்படுத்துற அளவுக்கு அவ்வளோ ஊழியர்கள் அவங்க கிட்ட இல்ல. மத்திய அரசுகிட்ட இல்ல. புரியுதுங்களா? அப்படிங்கும்போது மாநில அரசினுடைய ஒத்துழைப்பு இருந்தா தான் முடியும். அதனால தான் அங்க சரண்டர் ஆனான் தேர்தல் ஆணையம். எங்க வெஸ்ட் பெங்கால்ல. இங்க வந்து என்னாச்சு? இவங்க தான் அவங்க சொல்றதுக்கு முன்னாடி இவங்க இறங்கிறாங்க. அதாவது பாஜக எந்த திட்டம் கொண்டு வந்தோ அத எதிர்க்கிற மாரி காட்டிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப சமீபத்தில 2024ல வக்பு திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த மசோதாவுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சது யாருன்னா திமுக தான். உச்சநீதிமன்றத்த வழக்கு போட்டதும் திமுக தான். உச்சநீதிமன்றத்தில வழக்கு போட்டதும் திமுக தான். ஆனா என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்ல அமல்படுத்துறாங்க. அதுவும் எப்படி அமல்படுத்துறாங்கன்னா,
9வது மாசம் வந்து 17ஆம் தேதி முதல்வர் சொல்றாரு. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவரையிலும் நாங்க வந்து இந்த வக்பு திருத்த மசோதாவ வந்து அமல்படுத்த மாட்டோம்னு சொல்றாரு. முதல்வர் சொல்றாரு. அப்புறம் வந்து வக்பு வாரிய அமைச்சர் சொல்றாரு. நாசர் சொல்றாரு. இதே மாரி. நாங்க வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தான் நாங்க அமல்படுத்துவோம்னு. சொல்லி 2 நாள் கூட இல்ல. 3வது நாள் வக்ப் போர்டு இங்க நியமனம் பண்றாங்க. அப்ப மத்திய அரசு கொண்டு வந்த அந்த உமீத் என்கின்ற வக்பு திருத்த மசோதாவை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படுது. அப்போ இது இது இரட்டை வேடம் இல்லாம என்ன? சொல்லுங்க. ஒரு பக்கம் சிறுபான்மை மக்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கிறோம்னு காட்டிக்கிது. இன்னொரு பக்கம் சிறுபான்மை மக்களுக்கு என்ன ரிவிட் அடிக்கணுமோ அடிக்கிது. இப்ப நேத்து பார்த்தீங்க அப்டின்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு தமிழகத்துக்கு வந்திருந்தாரு. நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுல குறிப்பாக பார்த்தீங்க அப்டின்னா, 2020 வந்து திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுருவோம். ஊழல் மிக்க அரசாங்கம் நடக்குது அப்டின்னு நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. உண்மையிலேயே வந்துட்டு திமுக வந்து ஆட்சி இழந்துருச்சு. 2026 தேர்தல்ல வந்துட்டு திமுக தோல்வி அடைஞ்சுச்சு. என்டிஏ கூட்டணி வந்துட்டு இங்க ஆட்சி அமர்றாங்க அப்டின்னா, இந்த ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நெனைக்கிறீங்க? அதிமுக தான் இருக்குமா? பாஜகவோட ஆட்சியா இருக்குமா? இல்ல அதிமுக பாஜக இது எப்படி இவங்க திமுக வந்து தொடர்ந்து பாஜகவை முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் பண்றது. இவங்க பிரதான நீங்க சொல்லுங்க. அந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் கூட பாஜக கூட்டணி இல்லாமல் 1,00,00,000 ஓட்டுக்கு மேல சுமார் 28% ஓட்டு அதிமுக வாங்குச்சா இல்லையா? வாங்குச்சா இல்லையா? ஆனா பாஜக அத்தனை பேர் கூட்டு வச்சு கூட 11% தான் வாங்குனாங்க. 11% வாங்கியிருக்காங்க. நோட்டாக்கு கீழ இருந்தவங்க 11 இல்ல. 11% இல்ல. வந்திருக்காங்கல்ல. 11ன்னா கூட என்ன டிடிவி தினகரன், பாமக இதெல்லாம் பெரிய கட்சி. பாமகவுடைய வோட் பேங்க் எல்லாம் அப்படியே இருக்கா இல்லையா? டிடிவிக்குன்னு சொல்லி வோட் பேங்க் இருக்கா இல்லையா? இது போன்ற கட்சிகள இணைச்சுட்டு தான் அவங்க 11% வாங்குனாங்க. இவங்க தனிச்சா 20%க்கு மேல வாங்குனாங்களே! 21, 22% வாங்குனாங்களா இல்லையா அதிமுக? அப்படி ஒரு இன்னைக்கு 70 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. இவங்க அதிமுகவை முன்னிலைப்படுத்தி அரசியலே பண்ணுவதில்ல திமுக. ஏன்னு சொன்னா நல்லா இவங்களுக்கு தெரியும். அதிமுகவை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்றத விட பாஜகவை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணா தான் தமிழ்நாட்டுல நாம சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெற முடியும். இதுதான் திமுக கூட்டணி தலைவர்களுடைய ஒரு சூழ்ச்சி இது. நான் அதுதான் சொல்றேன். நீங்க ஓப்பனா ஏடிஎம்கே எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுங்க. ஏடிஎம்கேல ஒரு அங்கமா பாஜக இருக்கு. அப்படி பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன் அப்படி பிரச்சாரம் பண்ண மாட்டேன்றாங்கன்னா, அப்படி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா இந்த சிறுபான்மை வாக்குகள் முழுக்க அவனுக்கு விழாது. யாருக்கு விழாது? டிஎம்கேக்கு விழாது. அதனால இந்த சூழ்ச்சிகரமான ஒரு இதுவ வந்து அப்போ அந்த நிலை இருக்கும்போது, இப்ப நீங்க சொல்ற கேள்வி அடிப்படையில பார்த்தீங்கன்னா, வருகின்ற சட்டமன்றத்தில இங்க என்டிஏக்கு யார் தலைமை? இங்க என்டிஏக்கு எடப்பாடி பழனிசாமி அப்ப தான். அவர் தான் முதல்வர் ஆவாரு. அவரே ஓப்பனா சொல்றாரு. கூட்டணி வேற, கொள்கை வேறன்றாரு. சார், நேத்து கூட இப்ப பீகார உதாரணமா எடுத்துக்கங்க சார். பீகார்ல கூட வந்து நிதிஷ்குமார் தான் முதல்வராக இருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? நிதிஷ்குமார் நிலையும், எடப்பாடி நிலையும் வேறு வேறு. எப்படி சொல்றீங்க சார்? இல்ல நிதிஷ்குமார் இப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தேர்தல்ல வந்து 90 சீட்டு நிதிஷ்குமாருக்குன்னா, இவங்க ஒரு 90 சீட்டு நின்னாங்களா இல்லையா? சமபலத்தோட தானே இருக்காங்க. அந்த நிலை வந்து இங்க தமிழ்நாட்டுல இல்லல்ல பிஜேபி. இங்க பிஜேபி பிஜேபி இங்க டிமாண்ட் தனியா நின்னுதுன்னா, ஆ 3% 4%க்கு மேல ஏறாது. தனியா அவங்க சட்டமன்றமோ, இல்ல பாராளுமன்றத்துக்கு நின்னா 3% 4% ஏறாது. ஆனா பீகார்ல பிஜேபிக்கு அந்த நிலை இல்லல்ல. அத நீங்க ஒப்பிடணும். நீங்க பார்க்கணும். எந்த கட்சியிலலாம் பாஜக கூட்டு வைக்குதோ, அந்த கட்சியெல்லாம் கபளீகரம் பண்ணிட்டு தானே சார் அங்க ஆட்சிய கொண்டுட்டு வர்றாங்க. இல்ல அது சரி இங்கேயே வந்துட்டு பாஜகவுடைய சூழ்ச்சி அதுதாம்மா. அவங்க இந்தியா முழுக்க வந்து அவங்க வந்து அவங்களுக்கு நியாயம், சட்டம் அ எதுவுமே அவங்களுக்கு இல்ல. அவங்க ஒரு அட்ராசிட்டி தான் பண்ணிட்டு வராங்க. அப்போ அநியாயம் தான் பண்ணிட்டு வராங்க. ஓகே. அப்ப நீங்க சொன்ன பதிலுக்கான கேள்வி இதுதான். அப்ப வந்துட்டு தமிழகத்திலயும் வந்துட்டு தமிழகத்துல ஆட்சிய பிடிக்கணும், மறைமுகமா ஆட்சிய பிடிக்கணும் அப்டின்னா, திமுக பாஜகவ தானே எதிர்த்தாகணும். வேற வழி இல்லையே! இப்ப அதிமுகவினுடைய கூட்டு வச்சுக்கிட்டு, எப்படியாவது தமிழகத்துல ஆட்சிய பிடிக்கணும்னு பாஜக நினைக்குது அப்படின்னா, திமுக எதிர்க்கட்சியாக கருத வேண்டியது பாஜகவே தானே! அவங்கள தானே எதிர்க்க முடியும். அது ஏன்னா இங்க நான் பாஜக என்ன கேட்கிறேன், பாஜகவ நீங்க எதிர்க்கட்சியா நினைக்கிறீங்கன்றேன். நீங்க தானே பாஜக வளர்த்து விடுறீங்க. ஒரு நாளைக்கு நீங்க பாருங்க, திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய அந்த ஸ்பீச்சு, பேட்டிகள் எல்லாமே பாருங்க. ஒரு நாளைக்கு 10 முறையாச்சும் பாஜகன்னு பேசி பாஜகவ வளர்க்குறாங்க தமிழ்நாட்டுல. அதிமுக கூட பாஜகன்னு பேசுறது இல்ல. இருக்கா இல்லீங்களா? அப்போ இதே திமுக தான் முதல் பாஜகவை 1999ல 4 பாராளுமன்ற உறுப்பினர் பாஜக சார்பா 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்புனது யாரு? திமுக தானே. ராஜா திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றாரு இல்ல ராஜா. அந்த எல்லாருமே அததான் சொல்லிக்கிட்டு இல்ல இருக்காங்க. ராஜாவை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தது யாரு? திமுக தானே. அப்பல்லாம் அவங்க பாசிசம், பாயாசம்லாம் இந்த திமுகவுக்கு தெரியாதா? இப்படி நம்ம விட்டோம்ன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக பாஜகவோட கூட்டணி வச்சோன்னு சொன்னா, நாளைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பாசிச ஆபத்து வரும்னு திமுகவுக்கு தெரியாதா? நான் கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்தா
ரத்தம். மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நீங்க ஏதோ பத்திரமாட்டு தங்கமா இருந்து, இந்த புது விவேகானந்தம் பேசுனீங்கன்னா, என்னை போன்ற ஆட்கள் நம்புவோம். நீங்க நேரத்துக்கு ஏத்த மாரி மாறக்கூடிய நபர்கள் திமுக. எப்பல்லாம் ஆளுங்கட்சி இருக்கோ, அப்பல்லாம் மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசுவாங்க. எப்பல்லாம் ஆளுங்கட்சியா மாறுறாங்களோ, மக்களுக்கு எதிரா செயல்படுவாங்க. நீங்க பாருங்க, கோ பேக் மோடின்னு சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? பலூன் விட்டாங்க. ஆனா அதே மோடி இவங்க இப்ப முதல்வர் ஆனவுடனே ஆட்சிக்கு வந்தவுடனே, கோ பேக் மோடின்னு யாரும் சொல்லாதீங்க. பிரதமர் அரசுமுறை பயணமா தமிழ்நாட்டுக்கு வரும்போது, ஒரு பிரதமரை அவமதிப்பது அக்கிரமம் அப்படின்றீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி கருவாடு விக்க வந்தாரா? கஞ்சா விக்க வந்தாரா மோடி? நான் கேட்கிறேன். அப்பவும் அரசுமுறை பயணமா தானங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு வந்தாரு. ஆளுங்கட்சியாக இருப்பதற்கும், எதிர்க்கட்சியாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப இல்லைங்க சார்? ஏன்டா அந்த வேஷம்? அப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது மக்களுக்காக பேசுவீங்க. எதிர்க்கட்சியா இருந்தா மக்களுக்கு எதிரா பேசுவீங்க. டெல்லியில விவசாயிகள் போராடுனா, நாங்க விவசாயிகள் பக்கத்துல நிக்கிறீங்க. இங்க மேல்மா சிப்காட் விஷயத்திலயும், பரந்தூர் விமான நிலைய விஷயத்திலயும் 2 1/2 ஆண்டுகளுக்கு மேல விவசாயிகள் போராடியிருக்காங்க. அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா நீங்களும் நானும் போனாலும் கைது பண்ணி உள்ள போறீங்க. என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த இது போன்ற செயல்பாடுகள். சரி, அப்ப உங்க 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 பார்வைக்கே வரேன் நானு. திமுகவும் வேண்டாம் இரட்டை வேடம் போடுது. அதிமுக, பாஜக கூட கூட்டணியில இருக்குது. அப்ப யார் ஆட்சிக்கு வந்து 2026ல தமிழ்நாட்ட காப்பாத்த முடியும்? சிறப்பா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? உங்க பார்வையில சொல்லுங்க. சீமானுக்கு போடுங்க வரட்டும். சீமான் அவர்களுக்கா? ம். ஒரு நல்ல சாய்ஸ் தானே. இன்னைக்கு மக்களுக்கான, மண்ணுக்கான அரசியல எடுத்துட்டு போறாரு. மீதியெல்லாம் கார்ப்பரேட் அரசியல் ஆயிடுச்சுங்க தமிழ்நாட்டுல. இப்ப நீங்க கூட சரி, நான் கூட சரி, மக்களுக்காக நம்ம என்னதான் பொது சேவையில இருந்தாலும், குறைஞ்சது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா 25லேருந்து 50 கோடி ரூபாய் இருந்தா தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். இருக்கா இல்லையா? 50லேருந்து 100 கோடி ரூபாய் இருந்தா தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக முடியும். நீங்க என்னதான் மக்களுக்காக வேலை செஞ்சிருந்தாலும், ஒரு கவுன்சிலர் கூட நீங்க ஆக முடியாது இன்றைய நிலையில. 5 கோடி ரூபாய் இருந்தா தான் கவுன்சிலர் ஆக முடியும். அப்ப இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தன் நின்னு வெற்றி பெறான்னா, அவன் மக்களுக்காக செய்வானா? அந்த பணத்தை இழந்ததுக்கு மேற்கொண்டு சம்பாரிக்க பார்ப்பானா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இதை மீறி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மக்களுக்கான, மண்ணுக்கான அரசியலை முன்னெடுத்து போக்கூடிய சீமான ஏன் நம்ம ஆதரிக்கக் கூடாது? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. ம். கண்டிப்பாக. ம். சார், அதே மாரி ஏன் விஜயெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. திமுகவை ரொம்ப பகிரங்கமா எதிர்க்கிறாரு. கொள்கை ரீதியான எதிரின்னு விஜய் பாஜகவையும் விஜய் சொல்றாரு. பர்சனலா எனக்கும் விஜய்க்கு பயம். இன்னைக்கு நேத்து இல்ல. 2012லேருந்து நான் விஜய எதிர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா, அந்த துப்பாக்கி படத்துல ஸ்லீப்பர் செல் என்ற ஒரு கான்செப்ட்ட கொண்டு துணி கடையில, பங்க் கடையில, ஏதேதோ கடையில எல்லாம் வேலை செய்வாங்க. திடீர்னு உத்தரவு வரும். பாகிஸ்தான்லேருந்து உத்தரவு வரும். இவங்க போய் குண்டு வைப்பாங்கன்னு, ஒரு பாசிச சித்தாந்த கருத்துக்களை என்னைக்கு அந்த திரைப்படத்தின் மூலியமா கொண்டு வந்தான். அதன் பிறகு பீஸ்ட் என்ற ஒரு படம். இது போன்ற படங்கள்லயே அவன் ஒரு பாசிசத்த கொண்டு வந்தானோ, அன்னையிலிருந்து நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க புதுசா எதிர்க்கல. இப்ப சமீபத்தில கூட விஜய் தரப்பு எங்ககிட்ட பேசுனாங்க. பேசும்போது ஒரே வார்த்தை சொன்னா, அவர் திரைப்படங்கள் நடிச்சார்ல, அதுக்கு ஒரு பகிரங்கமா மன்னிப்பு மன்னிப்பு கூட வேண்டாம். வருத்தமாச்சும் தெரிவிக்க சொல்லுங்க. அதன் பிறகு பேசலாம். இல்லன்னு சொன்னா வராதீங்கன்ட்டேன் நானு. இதான் இன்றைய சூழல சொல்றேன் நானு. அப்படி இருக்கும்போது நான் விஜய் எப்படி ஓஹோன்னு பாராட்ட முடியும்? விஜய என்ன வோட் பேங்க் இருக்குன்னே தெரியாது இல்லையா? ஏங்க இந்த தமிழ்நாட்டுல சின்ன கட்சிகள் கூட விஜய் போய் ஆதரிக்கிறதுக்கு பயந்துட்டு இருக்குங்க. ஏன்னா அவருடைய வோட் பேங்க் இருக்கா இல்லையான்னு. கமலஹாசன் நிலை தான் இன்னைக்கு உருவாயிருக்கு. கமலஹாசன் கூட கடந்த பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்ல என்ன பண்ணாரு? ஊழல ஒழிப்பேன், வாரிசு அரசியல ஒழிப்புன்னு பேட்டரி தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்துனாரு. முடிஞ்சதா? இல்ல. முடிஞ்ச உடனே போய் அந்த ஊழல்லயும், அந்த வாரிசு அரசியலும் போய் ஐக்கியமாயிட்டாரு. புரியுதுங்களா? அதே மாரி விஜய்யுடைய வோட் பேங்க் என்னன்னு தெரியல. அதனால தான் எந்த கட்சிகளும் விஜய் கிட்ட நெருங்கறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. சின்ன கட்சிகளே சொல்றேன். பெரிய கட்சிகள விடுங்க. சின்ன கட்சிகள விஜய் கிட்ட நெருங்குறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. அந்த ரசிகர் பட்டாளம்ன்போது சினிமாவுக்குன்னு அந்த சினிமா பிரபலம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு ரசிகர்கள் வரதான் செய்வாங்க. இப்ப எல்லாமே விஜய்க்கு கூட்டம் அத்தனையும் வந்து சினிமா ரசிகர்கள் கூட்டம் மட்டுமே. அது தேர்தலுக்கு பிறகு தெரியும். ஏன்னா அவருடைய கட்சியில தான் வந்துட்டு செங்கோட்டையன் இணைஞ்சிருக்கிறாரு. ஜே.சி.டி. பிரபாகரன் போயிருக்கிறாரு. இப்ப நாஞ்சில் சம்பத் செங்கோட்டையன், போயிருக்கிறாரு. ஜே.சி.டி. பிரபாகரன் இவங்க எல்லாமே செங்கோட்டையன் நல்ல மனுஷன் தான். இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவரு பின்னாடி வோட் பேங்க் இருக்கான்னா இல்ல. வோட் பேங்கா இருந்தா ஏன் எடப்பாடி அவர கழட்டி விடுறாரு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எடப்பாடி ஒரு கடந்தெடுத்த அரசியல்வாதி. இருக்கா இல்லீங்களா? அப்ப அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், மக்கள் பலம் அல்லது இவரு போனார்னா கட்சிக்கு ஒரு பெரிய வரும்ன்னு சொன்னா, எந்த மனுஷனும் அத ஒத்துக்க மாட்டான். இருக்கா இல்லீங்களா அரசியல்ல? அப்போ ஏன் அவரே கண்டுக்காம இருக்காரு? அவர் மட்டும் தான் போவாரு. அவர் பின்னாடி ஒரு தொண்டர் கூட போமாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுதான் நிலை. அதேமாரி ஜே.சி.டி. பிரபாகரன்லாம் எப்போ அதெல்லாம் பீஸ் போன பல்பு. எப்போ முடிஞ்சு போன கதை அதெல்லாம். ஜெயலலிதா காலத்திலே பீஸ் போயிடுச்சு அதெல்லாம். அதனால ஏதோ அ போட்டு அது தாவேக்கா பாருங்க எங்ககிட்ட முக்கியமான நபர்கள்லாம் வராங்கன்னு காட்டிக்கலாமே தவிர,
மற்றபடி ஒண்ணும் ஆக போறதில்ல. சார் காங்கிரஸுக்கும் தாவேகாவும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு ஆட்சியிலும் கால் காங்கிரஸ் அதிகாரத்திலும் வந்து பங்கு. தாவேகாவோட கூட்டணி போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ தாவேகாவுக்கு ஒரு பலம் வரும். தாவேகாவுக்கு ஒரு பலம் வரும். எப்படி பலம் வரும்ன்னு சொன்னா, ஒரு தேசிய கட்சி. அப்படி இருக்கும்போது ஜென்ரலா மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? சரி திமுகவுக்கு போட்டோம், அதிமுகவுக்கு போட்டோம். இந்த முறை நம்ம மாத்தி போடுவோம். அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். தாவேகா மட்டும் தான் போய் கலந்துக்குதுன்னு சொன்னா, நிச்சயம் தேர்தல்ல வந்து அ ஒரு 8, 9, 7% வாக்குகள் வாங்கும். அவ்வளோதான் என்னுடைய பார்வை. இப்ப சீமானும் சரி, விஜய் அவர்களும் சரி கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னும்போது, எனக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. நெறைய பேர் சொன்ன கேள்விப்பட்டிருக்கிறேன். சீமானுடைய வாக்கு வங்கிகள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு தாவேகாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதெல்லாம் ஒரு இந்த ஓட்டு முறை கூட போகாது. சீமானுக்கு தான் ரொம்ப பெருத்த அடி விஜயால அப்படின்னு சொல்றாங்களே. ஒரு ஓட்டு கூட போகாது. சரி சீமானுக்கு யங்ஸ்டர்ஸ். இந்த ஓட்டுகள் எதுவுமே காசு குடுத்து வாங்குன ஓட்டுகள் இல்ல. நல்லா ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆமா. ம். காசு குடுத்து வாங்குன ஓட்டு. யங்ஸ்டர்ஸ நீங்க இல்ல பார்க்கணும்ல. யங்ஸ்டர்ட்ட கூட வந்து நமக்கு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம். 3வது ஒருத்தர் வர்றாருன்னா, அவருக்கு ஆதரிப்போம்ன்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு போடல யாரும். அது தமிழ் தேசிய கருத்தியல் சித்தாந்தத்தை உள்வாங்கி போட்ட ஓட்டுகள் அது. அது வந்து மறுபடியும் விஜய்க்கு போயிடும் அப்படின்னு சொல்றது, உங்கள மாரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, விஜய்க்கு முட்டு குடுக்குறேன்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் அப்படி ஒரு இது செட்டப் பண்றீங்க மீடியால. நிச்சயம் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க. சீமான் வாங்கிய வாக்கு சதவீதத்திலிருந்து 1% 2% ஏறுமே தவிர இறங்காது. இந்த சட்டமன்ற தேர்தல்ல கூட நீங்க பாருங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதிமுகல இருந்து போற எல்லாருமே வந்துட்டு திமுகல போய் ஐக்கியமாயிடுறாங்க. கிட்டத்தட்ட திமுக வந்து ஒரு கோழி பிடிக்கிற கட்சி மாரி ஆயிடுச்சு. யார் எங்கிருந்து வருவாங்க நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு அத சொல்லிட்டு. நீங்க சொல்லலாமா? ஆதவ அர்ஜுனா அந்த மாரி ஒரு அத ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லியிருக்காரு. சொல்லலாமான்னு கேட்கிறேன். நீங்க கட்சி ஆரம்பிச்ச உடனே இப்ப ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. எந்த கட்சியில யார் இருக்கானோ தூக்கு. நம்ம சேர்த்துக்குவோம்ன்னு சொல்லி செங்கோட்டையன எப்படி சேர்த்தீங்க? இப்ப நீங்க சொன்ன மாரி ஜே.சி.டி. பிரபாகரன எப்படி சேர்த்தீங்க? முன்னாள், இன்னாள் எல்லாரையும் சேர்த்துட்டே இருக்கீங்கல்ல. அத நீங்க சொல்லாதீங்க. நீங்க யோக்கியனா இருந்துட்டு சீமான் சொல்லலாம் இந்த வார்த்தை. சீமான் யாரையுமே பாருங்க பிரபலமான நபர்ன்னு கட்சியில சேர்க்கிறாரா? ஏன் யாரும் போக மாட்டேங்கிறாங்களா நாம் தமிழர் கட்சிக்கு? சேர்க்கிறது இல்லைங்க. அவர் அப்படி ஒரு அப்படி அப்படி ஒரு அரசியல முன்னெடுக்கிறது இல்ல சீமான். அவரு ஒன் மேன் ஆர்மியா தானே இருக்காரு. அடுத்த கட்ட தலைவர்கள் கூட வளர முடியலையா அவங்களால? ஏன் இப்போ சீமான் மட்டும் தானே நான் கேட்கிறேன். சீமான் நாம் இல்ல தமிழர்ல சீமான் மட்டுமே இருக்காரு. திமுகல முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி யார்கிட்ட இருந்தவரு? இப்ப அதிமுகல இருக்கக்கூடிய பேராசிரியர் கல்யாண சுந்தரம் யார் கூட இருந்தவரு? அவரு உருவாக்குறாரு இளைஞர்களை, புது புது முகங்களை உருவாக்குறாரு. காளியம்மா யார் உருவாக்குனது? இன்னைக்கு அவங்க கட்சியில இருக்கட்டும், இல்ல வேற கட்சியில போய் சேர்ந்தாலும், காளியம்மாள்ன்ற ஒரு முகம் தமிழக மக்களுக்கு உங்களுக்கு எனக்கு பரிச்சயமான காரணம் யாரு? இன்னைக்கு வந்து அதிமுகல வந்து பேராசிரியர் கல்யாண சுந்தரம் இருக்காருன்னா, அத உருவாக்குனது யாரு? இல்ல திமுக, அதிமுக உருவாக்குமா? அது போன்ற இளைஞர்கள? என்னைக்கு இன்னைக்கு சீமானை பார்த்து தான் இவங்கலாம் உருவாக்குறாங்க இளைஞர்கள். அதனால வந்து சீமான் வந்து எந்த ஒரு கட்சியும் தான் கூட்டணிக்கு ஆதரிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்க மாட்டேன்றாரு. பிரபலமான நபர்களை தன் கட்சியில வந்து சேர்க்கணும்னு சொல்லி அதுக்கேத்தமான அரசியல வந்து காய் நகர்த்ததில்ல. அவருடைய கொள்கை ரீதியான அரசியல், திராவிட எதிர்ப்பு, தமிழ் தேசிய சித்தாந்தம் அப்படின்னு கொண்டு போறாரு. அது இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு வெற்றி பெறலாம். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சி மட்டும் தான் வந்துட்டு நிலைக்கும் அப்படின்னும்போது, சீமான் அப்ப எந்த ஒரு தைரியத்துல தனிச்சே நிக்க போறேன் நானு அப்படின்றதுல நிக்கிறாரு அந்த சார். அந்த ஒரு இத அவரு கடைசி வரைக்குமே வந்துட்டு இப்படியே பேசிட்டே இருக்க போறாரா? எப்ப ஆட்சி கட்டில் அமர்றது? அவரே ஓப்பனா சொல்றாரு. நான் கேட்கணும் நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்கிறீங்க. நான் சீமான்கிட்டயும் அந்த கேள்வி கேட்டேன். அப்ப அவரு என்ன சொல்றாருன்னு சொன்னானே, ம் நாம வந்து கூட வந்து எதனா ஒரு கட்சிய சேர்த்தாலும், இல்ல நம்ம போய் சேர்ந்தாலும், என்னுடைய இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் மக்கி போயிடும். அதனால 20 விழுக்காடுக்கு மேல நான் வாக்கு எப்போ வாங்குறேனோ, அதே தமிழ் தேசிய சித்தாந்த கருத்துக்கள் உள்ள கட்சிகள நான் உள்ள சேர்த்து நான் போட்டியிட்டேன்னா கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் யாரையாவது சேர்த்தாலோ, நான் சேர்ந்தாலோ, இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் முடிஞ்சிடும். அப்போ இனி வருங்கால இளைஞர்கள் கூட யாருமே இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்னெடுத்து அரசியல் பண்ண மாட்டாங்க. பண்ணாலும் மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க. அந்த ஒரு அவப்பேருக்கு நான் ஆளாக தயாரா இல்ல. வெற்றி, தோல்வி குறைஞ்சபட்சம் 20 விழுக்காடுக்கு மேல நான் வந்து தனிச்சு தான் நிப்பேன். இன்னும் அடிச்சு சொல்றாப்புல. ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னும்போது, அவர் கூட இருக்கிற அத்தன பேருமே வந்துட்டு கொஞ்சமா விலகி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும்? தாவேக்கால இணைய போறதாக செய்தி வந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அவரு எங்க போனாலும் பீஸ் போன பல்பு, முடிஞ்சு போன கதை. ஓபிஎஸ்க்கான அரசியல் எதிர்காலமே இல்லைன்றீங்க. எதுவுமே இப்ப அதிமுக ரூ. 2000 பெண்களுக்கு குடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கும் பேருந்துல இலவச பயணம்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்துட்டு அரசியல் களத்துல எடுபடும்னு நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ஆண்களுக்கு, பெண்களுக்கு எல்லாமே இலவசம், இலவசம் அப்படின்னு சொன்னா,
அந்த இலவசங்களை வந்து இவங்க அடிச்சு வச்சிருக்க காசுலேருந்து குடுத்தா நம்ம வாங்கிக்கலாம். ஆனா, இன்னும் வந்து வெளிநாட்டுலேருந்து தமிழகத்தில வந்து வெளிநாட்டு கடன வாங்கி, வாங்கி குடுக்குறாங்கன்னு சொன்னா, இப்ப தமிழ்நாட்ல கடைசியா எங்க போய் விடுவாங்களோன்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏற்கனவே வந்து 4,00,000 கோடி கடனா இருந்தது. இன்னைக்கு 8,00,000 கோடிக்கு மேல கடன் ஆக்கி வச்சிருக்கு திமுக. இப்ப மறுபடியும் இவங்க ரூ. 2,000 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூ. 2,000க்காக என்னென்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. அது அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா, வந்த பிறகு தான் அவங்க எந்த வகையில இத குடுப்பாங்க, எத முன்னெடுக்கிறாங்கன்னா, அதன் பிறகு தான் நம்ம விமர்சனங்கள முன்வைக்க முடியும். இது சாத்தியமா? சாத்தியமற்றதா? அப்படின்றது. ஜனநாயகன் படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆகாம முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க சென்சார் போர்டு. ஸோ இந்த படம் எதை நோக்கி நகரப் போகிறது? என்ன காரணமாக இருக்கும்? பாஜகவினுடைய அழுத்தம் மட்டுமே காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற பிற காரணங்கள் இருக்குமா? பாஜக வந்து டிவிக்கு வந்து அழுத்தம்லாம் குடுக்கல. தனியா நிக்கட்டும்னு நெனைக்கிறாங்க. பாஜக வந்து டிவிகே விஜய வந்து அவங்க வந்து அழுத்தம் குடுத்து அவங்க தேர்தல்ல நிக்கவும் கூடாது அப்படின்னு இல்ல. அவங்க என்டிஏ கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கான திட்டமா அவங்க இருக்குமா சார்? எப்படி என்டிஏ கூட்டணிக்கு அவங்க விஜயே போறேன்னு சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பிஜேபி உடைய கான்செப்ட்டே என்னன்னா, தமிழ்நாட்டுல அ விஜய் தனியா நின்னா தான் சிறுபான்மை கிறிஸ்தவ வாக்குகள் அவனுக்கு மாறும். அது வந்து திமுகவுக்கு மைனஸ் ஆகும். நாம ஈஸியா இலகுவா வெற்றி பெறலாம். அப்படின்றது தான் கான்செப்ட் பாஜகன்னும்போது. அப்படி இருக்கும்போது என்டிஏ கூட்டணியில விஜய் போய் சேர்ந்தான்னா, திமுகவுக்கு விழுற அந்த சிறுபான்மை வாக்குகள் அப்படியே போய் விழும். விழுமா விழாதா? அப்போ அந்த வேலையில வந்து பிஜேபி செய்யாது. அதனால வந்து விஜய் விஷயத்துல வந்து பாஜக வந்து ரொம்ப நெருக்குதல்ல இல்ல. ஜனநாயகம் படம் கூட அந்த சென்சார் போர்டு ஏதோ பிரச்சனை. அது ஓடிட்டு இருக்கு. அதுல பாஜகவும் தலையிட்டு கொஞ்சம் கட்டுப்பாடு தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வரதுக்காக முயற்சி பண்றாங்க. மத்தபடி வேற எதுவும் இல்லன்றீங்க. அது ஒண்ணும் அதுல அரசியலா இருக்கிறது தெரியல எனக்கு. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.